இந்த மாதிரி உங்க போனை யாராவது பறிச்சுட்டு ஓடினா உங்க போன்ல இருக்கிற பர்சனல் டேட்டாவும் காலி, உங்க போனும் காலி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. புரியுத மாதிரி சொல்றேன் கேளுங்க. நீங்க பப்ளிக் ஏரியாவுல போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது உங்களோட போனை பறிச்சுட்டு ஓடினா அவங்க முதல்ல செய்யற 3 விஷயம் என்னன்னா, முதலாவது அவங்க உங்க போனை ஆஃப் பண்ண பார்ப்பாங்க, ரெண்டாவது ஃபிளைட் மோட் ஆன் பண்ண பார்ப்பாங்க, மூன்றாவது உங்க போன்ல இருக்கிற சிம்மை கழட்டி எறிய பார்ப்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற செட்டிங்ஸை இப்போவே உங்க போன்ல ஆன் பண்ணி வச்சிங்கன்றாலே உங்க போனை ஈஸியா கண்டுபிடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. முதல்ல உங்க போன் செட்டிங்கை ஓபன் பண்ணுங்க. அதுல ஸ்க்ரோல் பண்ணினா கூகுள் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆல் சர்வீசஸ் இருக்கும், அதுக்கு போங்க. இப்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணினா தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை ஓபன் பண்ணுங்க. அதுக்குள்ள தெஃப்ட் டிடெக்ஷன் லாக் ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் என்ன பண்ணும்னா, நீங்க போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது யாராவது போனை பறிச்சிட்டு ஓடினா மோஷனை டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் போனை அன்லாக் பண்ண திருடனுக்கு போன் பாஸ்போர்ட் தேவைப்படும். இதனால உங்க பர்சனல் டேட்டா சேஃபா இருக்கும். அடுத்தது ஆஃப்லைன் டிவைஸ் லாக் ஆப்ஷன், இதையும் ஒன் பண்ணுங்க. இதை ஒன் பண்ணா என்ன பெனிஃபிட்னா, போனுக்கு இன்டர்நெட் இல்லாத நேரத்திலும் மோஷன் டிடெக்ட் ஆனா போனை ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன் லாக் ஆகும். அடுத்த ஆப்ஷன் ரிமோட் லாக். இந்த ஆப்ஷன் ஒன் பண்ணினா வேற போன்ல இருந்து உங்க போனை ஸ்கிரீன் லாக் பண்ண முடியும். உங்க போனை திருடன் பறிச்சிட்டு போன பிறகு போன் ஒன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா என்று உங்களுக்கு டவுட் வந்தா வேற ஒரு போன்ல கூகுளை ஒன் பண்ணி ரிமோட் லாக் என்று சர்ச் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டுக்கு போய் உங்க திருட்டு போன போன்ல இருக்கிற சிம் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணி லாக் ஸ்கிரீன் ஆப்ஷனை கொடுத்தால் உங்க போன் ஒன்ல இருந்தா ஸ்கிரீன் லாக் ஆகிடும். இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆக உங்க திருட்டு போன போன்ல சிம் கார்டு இருக்கணும். அடுத்தது ஃபைண்ட் அண்ட் இரேஸ் யுவர் டிவைஸ். இந்த ஆப்ஷன் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி இதை எனேபிள் பண்ணுங்க. பிறகு ஃபைண்ட் யுவர் ஆஃப்லைன் டிவைசஸ் ஆப்ஷனுக்கு போங்க. அங்க வித் நெட்வொர்க் எவ்ரிவேர் ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. இதை டிக் பண்றதால என்ன பெனிஃபிட்னா, உங்க போன் திருட்டு போனாலும் வேற ஒரு ஆள்ற போன்ல உங்க ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அந்த போன்ல இருக்கிற கூகுளுக்கு போய் ஃபைண்ட் ஹப் என்று சர்ச் பண்ணீங்கன்னா இப்படி வரும். இதுல உங்க போன் எந்த லொகேஷன்ல இருக்கு என்று பார்க்க முடியும். போன் இருக்கிற இடத்துல போன பிறகு பிளே சவுண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி போனை ரிங்டோன் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட் போனை லாக் பண்ணலாம். போன் கிடைக்கலன்னா ஃபேக்டரி டிவைஸ் எரேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி போன்ல உள்ள டேட்டா எல்லாத்தையும் டிலீட் பண்ணலாம். போனை பறிச்சிட்டு போனவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண பார்ப்பானே, அதுக்கு என்ன பண்ற என்று நீங்க கேட்கறது எனக்கு விளங்குது. அதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல் செட்டிங் இருக்கு. எகைன் உங்க செட்டிங் ஒன் பண்ணி பிரைவசி ஆப்ஷனை கிளிக் பண்ணி அன்லாக் டு பவர் ஆஃப் ஆப்ஷனை ஒன் பண்ணுங்க. இதை ஒன் பண்றதால திருடினவன் உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண பார்க்கும் போது உங்க ஸ்கிரீன் லாக் பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் தெரிஞ்சா மட்டும்தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். இந்த சில ஆப்ஷன் உங்க போன்ல இல்லாட்டி உங்க போன் நேமை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகிற செட்டிங்ஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.